எனது பேர் நிஷாந்தன். நான் ஒரு அங்கவீனமுற்றாளாக இருக்கேன். ஆனால் பிறப்பால் இல்லை. இடைக்காலத்தில் இந்த யுத்தத்தால் ஒரு பிரச்சனையால் என் கை முழுமையாக பாதிக்கப்பட்டது. அந்த வகையில் கை மட்டும் இல்லை, கை கால் நிறைய இடங்களில் காயங்கள் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டிருந்தேன் நான். ஆனால் அந்த காலப்பகுதியில் இந்த கை இயங்காது, துப்புரவாக இயங்காது, கலட்டோன்னு இருந்த இடத்துல நான் கையை கலட்டையில் இந்த உடலோடு இருக்கட்டும்னு சொல்லி அப்படியே ஒரு சப்போர்ட் பிஓபியை போட்டு தான் நான் இந்த கையை காப்பாற்றி கொண்டேன். அதுக்கப்புறம் டாக்டர் உங்களுக்கு கை விரலோன்னு இயங்காது, அப்படியே பார்த்துக்கொள்ளுங்கண்டு அப்படி தான் இருக்கணும் என்று சொன்ன காலப்பகுதியிலையும் நானாக இந்த முயற்சியால் கைக்குள்ளே போல வச்சு இந்த விரல்களை மடக்கி இயக்க வச்சேன். நான் இயக்கின காலப்பகுதியில் அதுக்கு பிறகு யுத்தத்திலேருந்து மீண்டும் இந்தியாவில் வந்த பிறகு தொழில் தேடி நான் ஒரு தொழில் செய்யணும்னு நினச்சிட்டு தொழில் செய்ய போனேன். அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்குள்ளே பில்டிங் ஒர்க்குக்கு தான் போனேன். நான் பில்டிங் ஒர்க்கில் போன இடத்துல நான் எனக்கு வேலை செய்கிற பார்த்த போகிற ஆஃபீஸ் பாயாக என்ன வேலைக்கு விட்டாங்க. அதையும் நான் சிறப்பாக செஞ்சு போனது. நான் முடிஞ்ச அளவுக்கு 7 அளவுக்கு செஞ்சு போனது. நான் அந்த எப்படி எனக்கு அந்த கொடுக்கப்பட்ட கொடுப்பனவு அந்த காலப்பகுதிக்குள்ளேயும் என் குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிறதுக்கு பற்றாக்குறையாக இருந்தாலும் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்குள்ளேயே போனேன். ஃபுல்லாக அதுக்குள்ளேயே போயிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செஞ்சேன். நான் என்னால் முடிஞ்ச வேலையை நான் செஞ்சு கொண்டு போகக்குள்ள மற்றாக்கள பார்வை என்னை பார்க்குற விதம் எனக்கு ஒரு கவலையை ஊட்டுற மாதிரி, ஒரு இயலாதப்படி நான் இருக்கே என் கவலையை ஊட்டுற மாதிரி இருக்கக்குள்ள எனக்கு என் தன்னம்பிக்கை என்னை விட்டு போயிருமோன்ற கட்டத்தில் நான் அதை விட்டு அந்த வேலையை விட்டு வெளியே சுயமாக ஒரு தொழில் செய்யணும்னு போட்டு உடுப்பு வியாபாரம் பண்ணினேன். இந்தியாவிலேருந்து வந்தவங்க உடுப்பு எடுத்து வியாபாரம் பண்ணினேன். அதே அந்த தொழில் செஞ்ச மாதிரி அதுவும் குறிப்பிட்ட காலம் செஞ்சேன். நான் அதுக்கு பிறகு நான் மற்றவங்களோட கையில் வேலை செய்யக்கூடாதானே எனக்கு மற்ற ஏழமாக கைப்பாங்க. நானே ஒரு சுய தொழில் செய்வோம் பண்ணிட்டு ஒரு ஆட்டோ லீஸ் செஞ்சு ஆட்டோ எடுத்து ஓடிக்கொண்டிருக்கேன். எவ்வளோத்துக்கு இயலாதுன்னு சொல்கிற காலப்பகுதிக்குள்ளே நான் எனக்கு இயலாதுன்னு நினைக்க இல்லை. ஆனால் எப்படினாலும் நான் அந்த முன்னேறி போகணுன்றதுக்காக அடுத்தடுத்த கட்ட வேலை செஞ்சு கொண்டு போகிறேன். நான் ஆட்டோ ஓடுவேன், வேன் ஓடுவேன், கார் ஓடுவேன். என்னால் இந்த இயலாத கைக்கு பழத்தை குறைவை கொடுத்து மற்ற கைக்கு பழத்தை கூடிய கொடுத்து என் மனதில் தன்னம்பிக்கையும் கூட வளர்த்து கொண்டு தான் நான் இந்த தொழிலில் மேற்கொண்டு வரேன். இப்போ நான் மாதிரி பண்ணி 2 பிள்ளைகளும் இருக்காங்க, பிள்ளைகளும் படிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு இப்போயும் இதுக்கு அடுத்த கட்டமாகவும் இதே ஆட்டோ தொழில் ஓடிக்கொண்டிருக்காமல் அடுத்தது நான் கவர்மெண்ட்டுக்குள்ள இருந்தாலும் ஒரு வாகனம் ஓடணும் அடுத்த இந்த முன்னேற்றத்தை நோக்கி தான் போய் கொண்டிருக்கேன். எனக்கு பின்னுக்கு கதைக்கிறவங்கள கதையை நான் காதுக்கு எடுக்கிற இல்லை. என்னால் எது முடியுமோ அதை தான் செய்யணும்னு நினைச்சு கொண்டு தான் நான் இறங்கி என் வாழ்க்கையில் செஞ்சு கொண்டு வரேன். அதை தான் மீண்டும் செய்வேன். நன்றி.